இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து விக்கிரவாண்டியில் 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணாநிதி. குணாநிதி, நிலவரம். வணக்கம் சிவரஞ்ச். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தேர்தல் நன்னடத்தை விதிகள் என்பது தற்போது நடைமுறையில் உள்ளதால் அது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாகன சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 6 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நிலையாக என 6 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது பணம் மற்றும் பரிசு பொருட்கள் எடுத்து செல்கிறார்களா என்றதை தொடர்ந்து காவல்துறையினரும் அதிகாரிகளும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதே போல பாத்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுவர் விளம்பரம், அரசியல் கட்சிகளினுடைய சுவர் விளம்பரங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா கொடி கம்பங்களில் இருக்கக்கூடிய கொடிகள் ஆகியவை தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறப்படுத்தப்பட்டு தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் என்பது தொடர்ந்து அமலில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த வாகன சோதனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது புதுச்சேரியில் இருந்து விக்கிரவாண்டி தொகுதி இணைக்கும் சாலையாகும். இந்த சாலையில் தொடர்ந்து தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பணம் மற்றும் பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா என்றும் தொடர்ந்து காவல்துறையினர் வாகன சோதனை ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது நாம் அந்த காட்சியில் தான் நேரலையாக பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.